மன்றாடுவதாக. கடந்த மாசத்துல என்னுடைய மருமகளோட அப்பா தவறிட்டாங்க. அப்போ அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்துல உள்ள மகள். ஆனா அவ மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தா. அப்போ போயிட்டு அங்க போய் உள்ள சம்பிரதாயங்கள்லாம் பயங்கரமா இருந்தது. நாங்க இதெல்லாம் பார்த்ததே இல்லை. ஆண்டவருடைய கிருபையினால் அதெல்லாம் கடந்து போக ஆண்டவர் கிருபை செய்தார். 2 பெண்கள் தான், இவளும் அவளோட தங்கச்சியும் மட்டும்தான். அவங்க அப்பா கூட 5 பேர் பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க 5 பேர். பெரிய குடும்பம். அது போக அவர் ஏசி மெக்கானிக்கல் வேற, மெக்கானிக்கு. அப்போ அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவர் வேலை செய்த ஆட்கள், அப்படி நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனா அந்த சம்பிரதாயத்தை பண்ண வேண்டியது என்னுடைய மருமகளும் மகனும் தான் முன்னாடி உட்கார்ந்து பண்ணணும். ஆனா ஆண்டவருடைய பெரிய கிருபையில அவளுடைய தங்கச்சியை வச்சு அதெல்லாம் பண்ணுனாங்க. எப்படி சொல்றதுன்னு, ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. பயங்கரமான அந்த கூட்டத்துக்கு நடுவுல என்னுடைய மருமகள் ஆண்டவர் அவ்வளவு சாட்சியா வச்சாங்க. கடந்த நாட்கள்ல கலா சகோதரியோட சாட்சியை கேட்கும்போது ரொம்ப கண்ணீர் அப்படியே வந்துட்டே இருந்து, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து என்னுடைய பிள்ளைய ஆண்டவர் பாதுகாத்திருக்காரு. என்னுடைய மருமகன் சொன்னாரு, மடி உன்னோட பெருமை இன்னும் ஒன்ன நாங்க கனப்படுத்துறோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த பிள்ளை அவ்வளவு ஸ்ட்ராங்கா போகவே இல்லை. சொந்த தகப்பன் தான், ஆனா அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல அவ போகவே இல்லை. மகனும் சரி அவளை கம்பல் பண்ணல. நாங்க யாருமே நீ அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுலாம் சொல்லவே இல்லை. ஆனா அவளுடைய ஒரு வைராக்கியத்தை நிமித்தம் சொந்த தகப்பன் தான், ஆனா அவ போகவே இல்லை. அவளோட பெரியம்மா 4 பேர் உண்டு. அவங்க அம்மா 5வது, 4 பெரியம்மா உண்டு. அதுல ஒருத்தங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க, ஜெயந்தி அப்படின்னுட்டு. அவங்களும் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. 4 பெரியம்மாவும் என்னோட ஃபேமிலி அவ்வளவு சேஃபா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க இந்த திருமணத்தினால அவங்க ஃபேமிலியில பேசாத ஒரு குடும்பங்களும் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏன் அவதானே பண்ணணும், அவதானே பெரியவா, அவதானே பண்ணணும்னு சொன்ன பிறகும் கூட இவங்க பெரியம்மாக்கள்லாம் அதை சமாளிச்சு எடுத்து எங்களை அவ்வளவு சேஃபா ஆண்டவர் பாதுகாத்து கொண்டாரு. என்னுடைய மருமகளுக்காக நான் ஆண்டவருக்கு கொடி நன்றி செலுத்துறேன். போன ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த சம்பிரதாயங்கள்லாம் 1 நாள் விட்டு 2 நாள் விட்டு அப்படி இப்படின்னு நடந்துகிட்டே இருந்து, எல்லாவற்றிலும் அவங்க எங்களை தனிமைப்படுத்தி அழகா எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு கொடி நன்றி செலுத்துறேன். அடுத்தது அவங்க அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு, என்னுடைய மகளுடைய வீடு ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதனால நானும் என்னுடைய பையனும் மக வீட்டுல தங்கிக்கிட்டு அப்பப்போ போய் அவங்க வீட்டுல பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு சாட்டர்டே நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். சண்டே சர்ச்சுக்கு போனோன்னு மார்னிங் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டுல அதை குறித்து எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். நானும் பையனும் மட்டும்தான் இருந்தோம். பேசிட்டே உட்கார்ந்துதான் இருந்து, கீழே தான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். டக்குன்னு பையன் எழும்புனா, நானும் எழும்பி என்னோட வேலையை பார்க்க போனேன். அவன் எழும்பின உடனே அந்த முட்டியில இருக்கிற அந்த முட்டி எலும்பு அப்படியே டிஸ்லொகேட்டட் ஆயிடுச்சு. ஒண்ணுமே எதுலையும் ஏறல, ஒண்ணுமே பண்ணல, அப்படியே டிஸ்லொகேட்டட் ஆகி சைட்ல வந்துருச்சு. அப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டு போன எண்ணெய் இருந்து, நான் ஏற்கனவே எங்க சிஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போயிருந்த எண்ணெய் இருந்தது. அதை எடுத்து அந்த முட்டியில அப்படியே விட்டுட்டு கத்துன, ஏசப்பா என்ன பண்றதுக்குன்னு தெரியலையே. நானும் பையனும் மட்டும்தான் இருக்கோம். அப்படியே சுருண்டு விழுந்துட்டான். அந்த முட்டி சைட்ல நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே அந்த எண்ணெய் அதுல விட்டு கத்தி எசப்பான்னு சொன்னேன். டக்குன்னு ஒரு யோசனை வந்தது, யூடியூப்ல பாருமா, ஏதான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. ஒரு 2 minutes தான் ஆச்சு. அந்த பெயினோட அவன் யூடியூப்ல பார்த்தபோது ஒரு 5 minutesக்குள்ள காலை ஸ்ட்ரைட்டா வச்சு அதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணுங்க, தள்ளி விட்டா வந்துடும் அப்படின்னு. அப்படியே அந்த பெயினோட சேர்த்து அவன் பண்ணிட்டான். அதுக்குள்ள போன் மகளுக்கு பண்ணி பாஸ்டர் அப்புறம் பொண்ணெல்லாம் ரிட்டர்ன் அங்கிருந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனாங்க. திரும்பவுமா அதை பார்க்கறதுக்குள்ளாடி நாங்க அதை சரி இது பண்ணிட்டோம். ஆனா பெயின் எல்லாம் இருந்தது. அடுத்த பிறகு ஜோம் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் காலையில டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் போனா அவங்க லெக்மெண்ட் டியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் பிரதர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணேன். ஆப்ரேஷன்லாம் இருக்காது, நீங்க நல்லா ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிரதர் ஜோம் பண்ணாங்க. அது அப்படியே இதாச்சு. டாக்டர்கிட்ட ஆப்ரேஷன் தான் நாங்க. அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட சஜஷனுக்கு போன போது அவங்க ஆப்ரேஷன் வேண்டாம், அந்த மாதிரி பிசியோ பண்ணினா போதும்னு இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கான். நல்ல ஆண்டவருக்கு கொடி ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த ஜபத்தை அந்த நாட்கள்ல தான் சிஸ்டர் இந்த 17ஆம் தேதி, போன மாசம் 17க்கு பிறகு ஒரு 4-5 நாள் தொடர்ச்சியா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தரத்தை பற்றி சொல்லி நமக்கு மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த வார்த்தையை சொன்ன, ஆண்டவரே 40 வருஷம் அவங்க நடந்து
தெரிஞ்சாங்களே, காலு செருப்பு கூட தேவையில்லைன்னு சொல்றீங்களே சொல்லி எழுதி இருக்குதே, அந்த கால் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இப்போ கொஞ்சம் நடக்கிறான். ஆனா உள்ளால உள்ள காரியங்கள் வந்து அது ஆண்டவர் தான் அறிவாரு. அதை நாளடைவுல சுகப்படுத்தி விடுவார்னு விசுவாசமா இருக்கேன். பிள்ளைகள் நைட்டு ஜெபிக்கிறாங்க, காலையில ஜெபிக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அங்க போன இடத்துல அவங்களோட பெரியம்மா ஜெயந்தி நம்ம இதுல வராங்க இல்லையா, ஜெயந்தின்னுட்டு அவங்கள வந்து எல்லாரும் கேட்ட கேள்விக்கு அளவே கிடையாது. நீ எப்படி, நீ தானே ஃபுல்லா இதுல இருப்ப, இந்த சாமி கும்பிடுறதுல, இப்ப எப்படி நீ அதுல மாறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சகோதரிகள், அவங்க பிள்ளைகள், அதுக்கடுத்த பிள்ளைகள் எல்லாரும் அவங்கள கேள்வி கேட்டாங்க. நான் அவங்க சொன்ன ஒரே காரியம், எனக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு. அப்ப நீ தானே அந்த சம்பாதிச்சு கட்டணும், அதாவது உன்னோட வீட்டுல தானே கட்டணும், ஏசப்பாவா வந்து கெட்டுவாங்க அப்படின்னு கேட்டது. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு அவர் சமாதானம் கொடுத்திருக்காரு, அந்த கடனுக்கு மத்தியில எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, நீங்க இந்த கடன் எல்லாம் இன்னைக்கு வைங்க, நான் அப்ப விட்டுறேன் பார்க்கலாம் அப்படின்னு. எல்லாரும் கப்சிப்புன்னு வாய மூடிக்கிட்டாங்க. அந்த இடத்துல அவங்களையும் ஆண்டவர் சாட்சியா வச்சாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நாட்கள்ல அவளோட அத்தை துர்காவின்னு போன வாரத்துல இருந்து வர்றாங்க நம்ம இந்த பிரேயர் கூடுகையில, காலையில தவறாம வர்றாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, ஆண் பிள்ளைகள். பையனுக்கு திருமணம் ஆகணும், அதனால அந்த காரியத்துக்காக ஜெபிக்கும்படி அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த ஒரு வாரத்துல அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்னுட்டு கண்ணீரோட ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. கிறிஸ்தவங்களை வா வான்னு கூப்பிடுறத விட இவங்க 2 பேரையும் வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சர்ச்சில் இவ்வளோ பேர்ட்ட சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வந்துட்டாங்க போயிட்டாங்க, அப்படி கடினமா இருக்கு அப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க வந்து நாள்ல இருந்து நிலைத்திருக்காங்க. ஜெயந்தி அம்மாவும் இப்ப துர்கா அவங்க வந்திருக்காங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க, கரெக்டா வந்துருவாங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றி சொல்றேன். இதெல்லாம் போயிட்டு சிஸ்டர், நான் லாஸ்ட் டைம் ரெஜினா சிஸ்டரை பார்த்தபோது அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, மருமக வீட்டுக்கு போறது வாரது, அவளும் அடிக்கடி அங்க போறது, இதெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், அதாவது ஜபத்தோட போகணும் வரணும் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதே மாதிரி நாங்க அங்கெல்லாம் போய்கிட்டு வந்து இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு தம்பி காலில் எப்படி பட்ட அன்னைக்கு கட்டுல இருந்து நான் விழுந்துட்டேன். இத்தனை வருஷம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடையவே கிடையாது. எப்படி விழுந்தேன்னு தெரியல. நைட்டு டைம் பார்த்தா 12:48, டக்குன்னு கீழே விழுந்துட்டேன். அப்போ உடம்பெல்லாம் வலிச்ச மாதிரி இருந்து திரும்ப ஜோம் பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில பிரதர் வந்து சொன்னாங்க ஒரு வார்த்தை, எல்லாரும் சொம்புல தண்ணி எடுத்துக்கோங்க, வீட்டுல வந்து மோசமான கிரியைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏசப்பா எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு, அப்போ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்போ கொஞ்சம் பெயினா இருந்தது. அடுத்தது ஒரு பெயின், அந்த அடையாளமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை விட்டு ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. இப்ப நல்லா சுகமாட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, சிஸ்டர் வந்து அன்னைக்கு நம்ம 27ஆம் தேதி பிரேயர் அந்த வருஷம் அனுசரி பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. 82 பேர் நைட்டு பிரேயர்னால 82 பேர் அதுல கலந்திருந்தோம். சாட்சி எனக்கு அப்ப சொல்ல வேண்டியது இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க புதிய ஆத்மாக்கள், அதாவது புறஜாதிகள்ல உள்ளவங்க எல்லாம் அருமையா சொல்லுவாங்க, நம்ம கொஞ்சம் பின்வாங்கி நெக்ஸ்ட் சொல்லலாம் அப்படின்னுட்டு நான் நினைச்சது உண்மை, கடவுள் அறிய நான் நினைச்சது உண்மை. ஆனா அந்த பிரேயர்ல சிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் இன்னும் சாட்சிக்கு இருக்கிறாங்க, ஜெபமதி சிஸ்டருக்கெல்லாம் நிறைய சாட்சி இருக்கும், ஆனா அவங்க வந்து சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லலான்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என் பேரை மட்டும் இன்னொரு சிஸ்டரையும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், எசப்பா அந்த கூடுகை நீங்க எவ்வளவா நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு கனப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது உறுதிப்படுத்தப்பட்டது. அதனால ஆண்டவருக்கு கொடாகொடி நன்றி சொல்றேன். முன்னாடி எல்லாம் நைட்டு ஒழுங்கா பிரேயருக்கு வருவேன், இப்பெல்லாம் எனக்கு வர முடியறது இல்லை. இடையில நிறைய நாள் குட்டி பிள்ளை இருக்கிறனால, அவ 1.5 வயசு ஆகுதா, ரொம்ப சுட்டியா இருப்பா, அவளுக்கு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கலக்கிற டைம் அது, நைட்டு சாப்பாடு விட்டுறதெல்லாம் வரவே முடியாது. ஆனா இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டா, ஓரளவுக்கு விவரம் வந்துருச்சு. அவ அப்படி போனை கையிலே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பா. நானு கவனிச்சா போதும், அவ அப்படி கண் எதிர்க்க பார்த்தா போதும் இருப்பா. இப்ப பிரேயருக்கு வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை தந்திருக்காரு. இன்னைக்கு பையனுக்காக ஜெபம் பண்ண, என்னுடைய மகன் தான் காட்வின் ஜோசப், அவனுக்காக ஜெபம் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றி. அதே போல என்னுடைய மகளையும் மருமகனும், அது மட்டும் இல்ல 2 பேரையும்
மகனும் மருமகளும் எல்லாருமே பிரேயர்ல வரணும்னு நான் படாத பிரயாசம் கிடையாது, வேதனை கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் பிரேயர்ல இருக்க. மருமகனுக்கு மட்டும் நைட் டியூட்டி அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாரும் 3 பேருமே பிரேயர்ல வந்து கலந்து கொள்ள என்னோட கூட இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு கொடாகொடி நன்றி. வெளியில உள்ளவங்களுக்குள்ள கூட நம்ம இது பண்ணிடலாம், ஆனா நம்ம பிள்ளைகளை பண்ணது பெரிய பாடா இருக்கு. அதனால ஏன்னா நைட்டு லேட்டா தூங்குவாங்க, அதனால என்னால ஒண்ணும் சொல்லவும் முடியல. ஆனா ஆண்டவரோட பெரிய கிருபையில இப்ப பிள்ளைகள் வந்து அதிகாலையில எழும்பி பிரேயரை கேட்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த ஒரு வைராக்கியத்தை தேவன் கொடுத்ததுக்காக கொடாகொடி நன்றி. ஜோம் பண்ணுன எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த பிரதர் ஜெபித்தது போல இந்த வருஷம் என்னுடைய மகனுக்கு ஒரு பிரைட்னஸா இருக்கணும். கடவுளுடைய இதுல இன்னும் 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 அவன் வளரணும், வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளணும் பிள்ளைகள் எல்லாருமே. அதுக்காக எல்லாருக்கும் தொடர்ந்து ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். பிள்ளையோட காலுக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சாட்சி அவ்வளவுதானா சிஸ்டர்?